மோடி வந்தால் மோடி மஸ்தான் வேலைகள் செய்வார்கள் என்று சொல்வோம். அதைத்தான் அந்த ஆள் செய்து கொண்டிருக்கின்றார். 100 கோடி மக்களை அவதிப்பட விட்டுவிட்டு அந்த மோடி ஜப்பான் பிரதமரோடு கைகோர்த்துக் கொண்டு பரவசம் நடந்து கொண்டிருக்கின்றார் என்றால் பொறுப்பற்ற மனிதனுக்கு முக்கிய உதாரணம் இந்த மோடி அல்லவா? என்ன சொன்னீர்கள்? கருப்பு படத்தை ஒழித்து ஆளுக்கு 15 லட்சம் தருவேன் என்று சொன்னீர்களே மோடி. உண்மையான ஒரு ஆன்மகனாக இருந்தார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டுமா இல்லையா மோடி? கைநாட்டு போட்டு ஜெயலலிதாவின் ரேகை என்று சொன்னார்களே, நான் மீண்டும் சொல்லிட்டு அது ஜெயலலிதாவுடைய ரேகை அல்ல, சசிகலாவுடைய ரேகை. இருக்கின்ற மந்திரிகள் எல்லாம் இன்றைக்கு என்ன செய்கின்றார்கள்? பால்குடம் கூட்டுகின்றார்கள், பூஜைகள் செய்கின்றார்கள். எனக்கு ஜெயலலிதா அவர்களே, நீங்கள் இப்படியே இருக்க வேண்டும், மீண்டும் வந்துவிடக்கூடாது, வந்தால் நீங்கள் என்னை எடுத்து விடுவீர்கள் என்றார். அழகில்லாதவனுக்கு அழகேசன் என்று பெயர், சட்ட கருப்பாக இருப்பவனுக்கு வெள்ளையர் என்று பெயர், பரதேசிக்கு கூட சீமான் என்று பெயர். நாட்டு நடப்பு என்னவென்று உங்களுக்கு தெரியும். இத்தனை பேர் இவ்வளவு பேர் வந்திருக்கின்றீர்கள். இது மாபெரும் பொதுக்கூட்டமாக இருக்கும் இருந்தாலும் எனக்கு தெரியும். ஆனால் இருக்கின்ற மக்களின் பாதி பேர் வங்கிகளின் முன்னால் கூழ் வைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்ட காரணத்தால் இங்கே வர முடியவில்லை. மோடி வந்தால் மோடி மஸ்தான் வேலைகள் செய்வார்கள் என்று சொல்வோம். அதைத்தான் அந்த ஆள் செய்து கொண்டிருக்கின்றார். 100 கோடி மக்களை அவதிப்பட விட்டுவிட்டு அந்த மோடி ஜப்பான் பிரதமரோடு கைகோர்த்துக் கொண்டு பரவசம் நடந்து கொண்டிருக்கின்றார் என்றால் பொறுப்பற்ற மனிதனுக்கு முக்கிய உதாரணம் இந்த மோடி அல்லவா? என்ன சொன்னீர்கள்? கருப்பு படத்தை ஒழித்து ஆளுக்கு 15 லட்சம் தருவேன் என்று சொன்னீர்களே மோடி. இன்றைக்கு கருப்பு படத்தை ஒழிக்கப் போகின்றோம், ஒழித்து விட்டோம். அதற்காகத்தான் 500க்கும் 1000க்கும் உங்களுக்கு செல்லாத நோட்டு என்று சொல்கின்றீர்களே, ஏற்றுக்கொள்கின்றோம். எப்போது இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் நீங்கள் தந்த வாக்குறுதிப்படி 15 லட்சம் ரூபாய் தரப்போகின்றீர்கள். உண்மையான ஒரு ஆன்மகனாக இருந்தார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டுமா இல்லையா மோடி? என்ன மோடியை பேர் சொல்லி அழைக்கின்றாரே என்று கேட்கின்றீர்கள். என்னால் அவரை பிரதம மந்திரி என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிரதம மந்திரி என்றால் நாங்கள் பார்த்த பெருந்த மந்திரிகள் பெரிய மனிதர்கள். நேருவும் இந்திரா காந்தியும் சாஸ்திரியும் நரசிம்மராவும் ராகுல் காந்தியும் இந்திரா காந்தியும் பிரதமராக பார்த்த நாங்கள் இந்த மோடியை ஒரு மோசடிக்காரர் என்று நான் பார்க்க முடியவில்லை ஒழிய இந்த நாட்டின் பிரதமராக என்னால் பார்க்க முடியவில்லை. மேலேயே இளங்கோவன் சுற்றிக் கொண்டிருக்கின்றானே, கீழே வரமாட்டானா? இங்கே இருக்கின்ற அம்மையாரை பற்றி பேச மாட்டானா என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எனக்கு புரியாது. சோறு இல்லாமல் சாப்பாடு கிடையாது. ஜெயலலிதா பண்ணுகின்ற அநியாயங்களையும் மற்றொடைகளையும் சொல்லாமல் மக்கள் இன்றைக்கு விழிப்புணர்வு பெற முடியாது. கேட்டால் படுக்கையாய் இருக்கின்றார்கள், அவரை போய் விமர்சிக்கின்றீர்கள். சாதாரண ஒரு நடிகை ஜெயலலிதாவாக இருந்தால் நான் விமர்சிக்க மாட்டேன். ஆனால் 10 கோடி தமிழர்களுக்கு தலைமை என்று சொல்லக்கூடிய நீங்கள் 10 கோடி தமிழர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கின்றீர்கள் என்பதை மறந்துவிட முடியாது. படத்தில் நடித்துவிட்டு நடனமாடிவிட்டு போய்விட்டால் முடிந்துவிடும் கதை. ஆனால் நாட்டிலே அரசாங்கம் என்பது அப்படி கிடையாது. வாக்களித்த மக்களுக்கு நல்லவர்களை செய்ய வேண்டும், செய்ய முடியவில்லை என்றால் தூக்கி எறியப்படுவீர்கள். அதுதான் ஜனநாயகம். இப்போதும் சொல்கின்றேன், இங்கேயும் சொல்கின்றேன், ஜெயலலிதா விரைவில் குணமடைந்து வர வேண்டும். வந்து நடனமாடிதான் எனக்கு மகிழ்ச்சி. நான் உண்மையாக சொல்கின்றேன், உண்மையாக நல்லபடியாக வர வேண்டும். அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கேடாது. ஆனால் உடல்நிலை சரியில்லை என்பதை சாக்காக வைத்துக் கொண்டு அங்கே நீங்கள் செஸ் ஆடிக்கொண்டிருக்கின்றீர்களே அரசியல் அரங்கில், அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? செய்தி வருகின்றது. காவிரி வேளாண்மை வாரியத்தில் பேசுவதற்காக தமிழகத்தினுடைய தலைமை செயலாளர் டெல்லிக்கு செல்கின்றார். நாளைக்கு சென்னை இருக்கின்ற அவருக்கு இன்றைக்கு மாலை ஜெயலலிதா
ஆஸ்பத்திரியில் படுத்தபடியாகவே என்ன பேச வேண்டும் என்பதை சொல்லித் தருகின்றார். அதைத்தான் அவர் பேசப் போகின்றார் என்று ஒரு செய்தி. அந்த செய்தி வந்த பிறகு 10 நாளைக்கு பிறகு செய்தி வருகின்றது. அவருக்கு உணவு உட்கொள்ள முடியாத காரணத்தால் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவுடனேயே தொண்டையிலே குடி போட்டு குழாயை பதித்து விட்டோம், அவரால் பேச முடியாது. இன்னும் முன்னுக்கு முரணான அறிக்கைகள். தலைமை செயலாளருக்கு எப்படி பேச வேண்டும் என்று ஜெயலலிதா கற்றுக் கொடுத்தார் என்று ஒரு செய்தி. பிறகு ஒரு வாரம் கழித்து அந்த ஜெயலலிதாவுக்கு பேச முடியாது என்று ஒரு செய்தி. இதில் எதை நாங்கள் நம்புவது? படம் எடுத்து போட்டால் அந்த எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லை என்று சொன்ன போது அமெரிக்காவில் அவர் இருந்தால், ஆஸ்பத்திரியில் இருந்த போது அவருடைய படத்தை எப்போது வெளியிடவில்லையா? ஏன் இந்த அம்மையாருடைய படத்தை வெளியிடக்கூடாது? வெளியிட வேண்டும். எங்களுக்கு கேட்பதற்கு உண்மை இருக்கின்றது. எனக்கு ஜெயலலிதாவை பிடிக்கிறதோ இல்லையோ அது ஒரு விஷயம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எனக்கு முதலமைச்சர் தலைவிதி ஜெயலலிதா தான் என்ன செய்வது? அதே போல் எல்லோருக்கும் இந்த உண்மை இருக்கின்றது. அம்மையாருடைய உடல் நலம் எப்படி இருக்கின்றது என்று கேட்பதற்கு. ஆகவே அதை கொச்சப்படுத்தி அரசியல் செய்ய பார்க்கின்றார்கள். இதை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தமிழகத்திற்கு நீண்ட நெடிய ஒரு வரலாறு உண்டு. அந்த காலத்திலே சேரன், சோழன், பாண்டியன் ஆண்டான், பிறகு பல்லவ அரசர் ஆண்டான், மதுரையை திருமலை நாயக்கர் போன்றவர்கள் ஆண்டார்கள், பிறகு வெள்ளையன் ஆண்டான். அதற்கு பிறகு மூதவிஜ ராஜாஜியுடைய ஆட்சி வந்தது, ஓமந்தூராருடைய ஆட்சி வந்தது, காமராஜருடைய ஆட்சி வந்தது, பக்தவச்சலத்தினுடைய ஆட்சி வந்தது, பேரறிஞர் அண்ணாவுடைய ஆட்சி வந்தது, டாக்டர் கலைஞருடைய ஆட்சி வந்தது, புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ஆட்சி வந்தது என்று சொன்ன நிலைமை மாறி இப்போது கைநாட்டு அரசாங்கத்தினுடைய ஆட்சி நடக்கிறது என்றால் தமிழர்களாகி நமக்கு எவ்வளவு பெரிய கேவலம். யார் நம்மை ஆண்டாலும் தமிழக அரசாங்கம் என்று சொன்னால் ஒரு மரியாதை சில காலம் இருந்து வந்தது இந்திய அரங்கிலே தமிழகத்திற்கு. ஆனால் இன்றைக்கு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு கைநாட்டு அரசாங்கமாக மாறிவிட்டது. ஏன் கைநாட்டு அரசாங்கம் என்று சொல்கின்றீர்கள் என்று யாரும் நீங்கள் கேட்க மாட்டீர்கள். சில அறிவு ஜீவிகள் கேட்பார்கள். கைநாட்டு அரசாங்கம் கூட அல்ல, கைநாட்டு போர்ஜரி அரசாங்கம். இந்த போஸ் அவர்கள் இங்கே அதிமுக வேட்பாளராக நிற்கப்படுகின்றார். அவருக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்குங்கள் என்று ஜெயலலிதா ரேகை போட்டு அனுப்பினாரே, அது ஜெயலலிதாவின் ரேகையா சசிகலா புஷ்பாவுடைய ரேகையா? மன்னிக்கவே இதுவரை சசிகலா எத்தனையோ சசிகலா சொன்னார்கள். சசிகலா புஷ்பாவை ஜெயலலிதா அடைந்து விட்டார். சசிகலாவுக்கு ஜெயலலிதாவிடம் அடைவாங்குவதில் என்ன புதுமை இருக்கின்றது? ஆண்டாண்டு காலமாக அடியும் உதவியும் பெற்றுக் கொண்டுதானே இருக்கின்றார் என்றால் இல்லை இல்லை, இது வேறு சசிகலா என்றார். எத்தனை சசிகலா சொல்லி சொல்வோம் ஜெயலலிதாவை சுற்றி. நான் ஜெயலலிதாவை பற்றி பேசியது தனிப்பட்ட முறையில் அவர் வர வேண்டும் என்பதில் நான் அக்கறை உள்ளவன். ஆனால் அவரை இங்கே படுத்து வைத்து விட்டு இங்கே சதுரங்க விளையாட்டிலே விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் சில மனிதர்களும் சசிகலாவும். நான் சொல்வதை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். கைநாட்டு போட்டு ஜெயலலிதாவின் ரேகை என்று சொன்னார்களே, நான் மீண்டும் சொல்கின்றேன், அது ஜெயலலிதாவினுடைய ரேகை அல்ல, சசிகலாவினுடைய ரேகை. ஏனென்றால் ஜெயலலிதாவின் ரேகை கொஞ்சம் மிகப்பெரியதாக இருக்கும், இந்த அம்மையாருக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதிலே கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது ஏதோ விளையாட்டிற்காக நான் சொல்லவில்லை, சவாலாகவே சொல்கின்றேன். கைரேகையை பரிசோதித்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு அரசு நமக்கு தேவையா? இன்னைக்கு நாட்டிலே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். அதுபோல் டிசம்பர் போய் ஜனவரி திங்கள் பொங்கல் பிறக்கும் போது, தை மாதம் பிறக்கும் போது தமிழகத்திலே கைநாட்டு ஆட்சி அரசாங்கத்தில் இருந்தார். எப்படி என்றெல்லாம் கேட்கக்கூடாது, நடக்கும். கோட்டையிலே மீண்டும் சூரியன் உதயமாகும் நாள் வெகு விரைவில் இல்லை. தை பிறந்தால் அது நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். மக்களை நீண்ட நாட்கள் ஏமாற்ற முடியாது.
இருக்கின்ற மந்திரிகள் எல்லாம் இன்றைக்கு என்ன செய்கின்றார்கள்? பால்குடம் தூக்குகின்றார்கள், பூஜைகள் செய்கின்றார்கள். எனக்கு ஜெயலலிதா அவர்களே, நீங்கள் இப்படியே இருக்க வேண்டும், மீண்டும் வந்துவிடக்கூடாது என்றால் வந்தால் நீங்கள் என்னை எடுத்து விடுவீர்கள் என்றார். போஸ் கூட ஜெயலலிதா ஆஸ்பத்திரிக்கு போகவில்லை என்றார். போஸ் இங்கே வேட்பாளராக போட்டியிருக்க முடியாது என்று கூட சொன்னார்கள். போஸ் என்று சொன்னார்கள். போஸ் என்றால் என்ன என்று கேட்டேன். இல்லை, அவர் சுபாஷ் சந்திர போஸுடைய பெயரை வைத்திருக்கின்றார் என்று சொன்னார்கள். இல்லையா, நான் அவரை பற்றி கேள்விப்பட்ட விஷயங்கள் வேறு, அவர்கள் இந்த பெயரை வைத்திருக்கின்றார்களே என்று சொன்னோம். ஆனால் அப்பொழுதுதான் நான் நினைத்துக் கொண்டேன், தமிழகத்திலே ஒரு பழக்கம் உண்டு. கண்ணில்லாதவனுக்கு கண்ணாயிரம் என்ற பெயர், அழகில்லாதவனுக்கு அழகேசன் என்று பெயர், சட்ட கருப்பாக இருப்பவனுக்கு வெள்ளையர் என்று பெயர், பரதேசிக்கு கூட சீமான் என்று பெயர். ஆகவே எதிர்மறையான பெயர்களை வைப்பது என்பது தமிழகத்திலே வழக்கம். எழுந்தால் உட்கார முடியாது, உட்கார்ந்தால் எழ முடியாது. ஆகவே அவர்களுக்கு வீரத்தில் சிங்கத்தில் இந்த நாட்டு வரலாற்றில் தன்னை பதித்துக் கொண்டு சந்திரபோஸுடைய பெயரை வைத்திருக்கின்றார்கள் என்றால் என்ன செய்வது? தமிழ்நாட்டிலே அதுதான் வழக்கம்.